வணக்கம். ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் மாதிரி ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணி நிறையா போட்டுட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன பதிவு, அதை பற்றின வீடியோக்கள் வந்து அதிகமாக போடுறாங்க. அதாவது நம்ம முக்கால்வாசி நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும், கலாச்சார முறையில் இருக்கணும், ஒழுங்காக ட்ரெஸ் கொடுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணுன்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம நிறையா இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் அதுதான் வந்து ரொம்ப பாவமான ஒரு விஷயம். அதை வந்து செய்யக்கூடாதுன்றது தான். அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐன்ற ஒரு ஆப்பை வச்சு என்ன ஒரு மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்கன்னா, வயசான கிழவனாக இருக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது, அது கூட போய் ரொம்ப கொஞ்சி ஒரு வீடியோ, இல்லைன்னா கிளவியாக இருக்கிறாங்க, ஒரு 80 வயசு கிளவியாக இருக்கிறாங்க, அதை ஒரு 22 வயசு போய் கொஞ்சிற மாதிரி, இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப கிளாமரான ஒரு வீடியோக்கள், இது மாதிரிலாம் ஒரு வீடியோக்களை உருவாக்கி இப்போ யூடியூப்பில் போட்டு ரன்னிங் ஆகி ஓடிட்டுருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸாக ஓடிட்டுருக்குது. சரிங்களா? இப்போ பெண்களே இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதான் வந்து கடவுளோட முடிவு, இயற்கையோட முடிவும் அதுதான். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு புதுவிதமான டெக்னாலஜி வந்திருக்கு, புதுவிதமான நல்லா படித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வராங்க, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ உள்ள காலத்தில் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு பார்த்தா டேஞ்சராக போயிடுறாங்க. சரிங்களா? இப்போ வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு முடிவில்லாத வாழ்க்கையாக, ரொம்ப ஒரு பாவமான வாழ்க்கையாக, ரொம்ப மோசமான வாழ்க்கையாக இப்போ போயிட்டுருக்குது. ஒரு பொதுத்தளமாக இருக்குது. ஒரு புதுவிதமான ஒரு கருவியை உருவாக்கியிருக்கோம். இப்போ ஒரு இதை உருவாக்கியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலான்றதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து மக்களை காக்கிறதுக்கான ஒரு ஸ்தலத்தை வந்து உருவாக்குங்க. ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, அதனால டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சும்மா ஒரு கிழவன் போய் கிளவியை கொஞ்சது, கிளவி கோபுரம் கொஞ்சது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லல்ல. சரிங்களா? அதுக்காக பயன்படுத்தாதீங்க. அறிவு, திறமை, நல்ல ஒரு அறிவுபூர்வமான செயல் செய்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக சேவைகளை உருவாக்குங்க. எது நல்லது, எது கெட்டது, எது என்ன ஆகிட்டு இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு விஷயங்களை ஒரு விழிப்புணர்வோட ஒரு சில வீடியோக்களை எடுத்து போடுங்க. சும்மா யூடியூப் வந்து ஒரு புனிதமான ஸ்தலம். சரிங்களா? யூடியூப் வந்து எல்லா மக்களுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்தலம், எல்லார் கைக்கும் போகக்கூடிய ஒரு ஸ்தலம், சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே போகுது. அப்படி இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நல்ல கதைகளை, ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அதில் உருவாக்குங்க. தேவையில்லாமல் ஒரு ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோக்கெல்லாம் உருவாக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க, தீமைக்கு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? எல்லாம் மாறணும், எல்லாரும் மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். காலம் மோசமாக இருக்குது. இன்னைக்கு போகிற ஒரு 100 பேர் நல்லா இருக்காங்கன்னா, மறுநாள் பார்த்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாட்டி, ஏதாவது உடம்புல மாட்டி ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யலான்ற ஒரு விழிப்புணர்வான வீடியோக்களை எடுத்து போடுங்க.